ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஹனுமா குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹனுமா குட்டிக்கு ஆனுவல் டே. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நான், அம்மா, அண்ணி எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பொம்மைலாம் நிற்க வச்சுருந்தாங்க. அம்மா போயிட்டு எல்லாத்துக்கும் கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, குழந்தையாட்டம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நேராக ஆடிட்டோரியத்துக்குள்ளே போயாச்சு. ஸோ அந்த ஹனுமா கிளாஸ் ரூமில் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டைரெக்டாக இங்கே ஸ்டேஜில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டான்ஸ் தான் ஹனுமா குட்டி டான்ஸ். அழகாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா குட்டீஸுமே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அந்த ஒயிட் ஃப்ராகில் ஹனுமா குட்டி ஆல்வேஸ் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலே ஹனுக்குட்டி தான் ஹைட்டாக இருக்காங்க. ஸோ ஹனுமா குட்டி சூப்பராக ஆடிட்டாங்க. கீழேருந்து நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். வீடியோ அப்படியே ஷேக் ஆகிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் அவ்வளோ கத்திக்கிட்டு நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா பார்க்குறத பாருங்களேன். அவங்க பொண்ணை எவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹனுமா குட்டி அவார்ட் வாங்க போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்கேஜியில் ஹனுமா குட்டி செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எல்கேஜி, பாப்பா இப்போ யூகேஜி படிக்கிறாங்க. எல்கேஜி செகண்ட் ரேங்க் வாங்கினது இந்த வருஷம் அவார்ட் கொடுக்குறாங்க. நான் டெய்லியுமே ஹோம்ஒர்க்ஸ் அப்பப்போ முடிக்கணும், பார்க்காம எழுதி முடின்னு சொல்லிட்டு குழந்தைய அவ்வளோ சேரப் பண்ணி படிக்க வச்சது. இவ்வளோ எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? எல்லா குழந்தைங்களுமே இப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் மை ஹனுக்குட்டி. ஸோ ஹனுக்குட்டி ஷீல்டெல்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக கீழே வந்துட்டாங்க. அவங்க அப்பா கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டயர்டாக உட்காந்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா பையன் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எல்லோ ட்ரெஸ் போட்டு கேப் போட்டுக்கிட்டு சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. மித்துக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மாதிரியே இல்லை, தங்கக்குட்டி கலக்கி எடுத்துட்டாரு. சூப்பராக ஆடிட்டாங்க. எல்லா குழந்தைங்களுமே செம்மையாக ஆடினாங்க. அந்த பொசிஷன்லாம் மறக்காமல் அந்த குழந்தைங்கள்லாம் நிற்கிறாங்க பார்த்திங்களா? அதுவே பெரிய விஷயம். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டேஜ் மேலே ஏறி ஆடும்போது நான் எங்கள் அம்மாவை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆடலை, நின்றுட்டு தான் இருந்தேன். பட் இந்த குழந்தைங்கள்லாம் ஆடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எங்கள் முத்துக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக எல்லா டான்ஸும் முடிச்சுட்டு செம்மையாக அங்கே பாருங்கள் வீடியோ எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டே இருந்தேன். டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், நான் கீழேருந்து கை காமிச்சிக்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே வித்துக்குட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வெளியில் வந்தோடனே குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு 2 பேரும் சூப்பராக இருக்காங்களா, ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்தோடனையும் நாங்களும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனுமா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.